Hey Papa. Hi Papa. Welcome to Didi Atas please. இப்போ எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு சரி அதை விட இங்க என்னத நோண்டிட்டு இருக்கிறது இது என்னது இது என்னவா இருக்கும் என்ன நோட்ஸ்னு குட்டி குட்டியா என்னமோ எழுதி இருக்கற என்ன எழுதி இருக்கற இது வந்து நம்ம இப்போ மாச சாமான் வாங்க போறோம்ல எழுதி வச்சுக்கிட்டாதான் அதுபடி வாங்குவோம் அப்படி இல்லைன்னா ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு போயிடுவோம் ஆமா அது ஒரு வீண் செலவாயிடும்ல அதனால தான் எழுதி வச்சிருக்கேன் பார்த்து நம்ம லிஸ்ட் படி வாங்குவோம் இப்போ நீங்க எழுதி வச்சு வாங்கலாம்னு இருக்கீங்க எஸ் எப்படி எழுதி வச்சாலும் அங்க ஆஃபர்ல என்ன இருக்கோ அள்ளி போட்டு வர போற ஐயோ 500 ரூபாய்க்கு பிளான் பண்ணி 1000 ரூபாய்க்கு எழுதுற ஆள் நீ இதுல எழுதி வச்சு வேற பர்ச்சேஸ் பண்றியாக்கும் சொல்றேன் சரி பாப்போம் என்னத்த அப்படி எழுதுனீங்க மயிலு என்னம்மா எழுதுனீங்க இதெல்லாம் காட்டு போ சரி நான் காட்டுல சாமி படிங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு படிங்க கோதுமை மாவு ம் அப்புறமா நமக்கு மிக்ஸி ஜார் குட்டி ஸ்மால் சைஸ் இருக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் அது ஏன் சேஞ்ச் பண்ணணும்னா அவங்க வந்து கண்டதை போட்டு அரைச்சு அடியில் இருக்கிறத உடச்சிட்டாங்க அதுதானே அன்னைக்கு டமால் டூமில்னு ஒரு சவுண்டு மிக்ஸி நான் சொல்லுவேன் மிக்ஸி எல்லாம் ட்ரிப் ஆயிருச்சுன்னு வேற எனக்கு ஃபோன் இதுல வந்து பார்த்தா மிக்ஸியை உடச்சி வச்சிருக்கா சரி ஓகே அடுத்து இங்க குடு நீ படிச்சா தப்பா படிப்பேன் குடு நான் படிக்கிறேன் கொடுத்துரு ஒழுங்கா குடு நான் இப்படியே காட்டுறேன் நானே படிக்கிறேன் கொடுமை மாவு நீங்களே பாருங்க இது என்ன எழுதிருக்கா கொடுமை மாவு என்னடி கொடுமை மாவு சரி ஓகே உட்காருங்க அவசரப்பட உட்காருங்க கொடுமை மாவு ஹார்பிக் குக்கிங் ஆயில் கோகனட் ஆயில் இட்லி அரிசி உளுந்து அது பேர் உளுந்து அப்புறமா கற்பம் லூஸ் பாக்கெட் மசாலாவா லூஸ் இருக்கிறது பத்தாத பாப்பா அது என்ன லூஸ் பாக்கெட் மசாலா லூஸ் பாக்கெட்னா லூஸ்ல விப்பாங்களடா அப்போ லூஸ் அந்த எல்போ யூஸியா இல்ல பட்டை கிராம்பு சீட்ஸ் முந்திரி ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நீங்க அங்க போய் லிஸ்டா எடுத்து போட்டு போட போறீங்க ட்ராலில எஸ் வேற ஏதாவது நம்ம பிளான் இருக்கா அதை வாங்கணுமா வேற எதுவும் வாங்குறதில்ல இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கு அதுக்கு தானே லிஸ்ட் போட்ட இதுல பாக்குறேன் இப்போ எதுக்கு குக்கிங் புக்கு நம்ம சமைக்கிறது பொறுத்து தானே நம்ம வாங்கணும் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா தக்காளி வாங்க முடியாது தக்காளி வெங்காயம் வந்து ஸோ டிஷ்ஷை பொறுத்து நீங்க ஜாமான் வாங்க போறீங்க அதுக்காக குக்கிங் புக் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ் இதுல கிராம்பு மிளகு அப்புறமா பட்டை ஏலக்காய் கம்மி ரேட்டோ இல்லை சீப்பா தருவான் சிரிச்சு காமி மறக்காம இட்டு கோர்ப்பம்பூச்சி இட்டு கருப்பாம்பூச்சி ஹிட் எதுக்கு என் மூஞ்சில் அடிக்கவா சரி ஓகே கருப்பாம்பூச்சி ஹிட் வாங்குவமா வாங்க போவாமா எத்தனை மணிக்கு போகணும் நீ கிளம்புனா தானே போறதுக்கு நீ லிஸ்ட்டே அரை மணி நேரமா எழுதிட்டு இருக்க எழுதி வச்சுட்டு வாங்கலான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ வந்து அதை வந்து இப்படி பண்ண மாட்டேல்ல என்ன பெருமையா பேச மாட்டேன் பாப்பா அவன் எழுதி வச்சுட்டு வாங்குறா அப்படின்ட்டு எழுதி வச்சு வாங்குற கொடுமை மாவுன்னு எப்ப எழுதுறியோ அப்பயே தெரிஞ்சிருச்சு நீ என்ன எழுதியிருக்க என்ன வாங்க போறேன்னு கோதுமைக்கு ஜீவோவா கொடுமை KUDUMAIன்னு எழுதியிருந்த கொடுமை மாவு கேவோடா நீ பார்த்து சரி அப்படியும் படி நீ கொடுமை மாவு அப்படி படிக்கூடாது KO DU மை MAI மை கோதுமை மாவு A few moments later. டிப் டாப்பா ரெடியா இருக்கீங்க ஆமா படிக்க போகணும் நெக்ஸ்ட் போகணும்னால அதனால இப்போ போயிட்டு இருக்கோம் சூப்பர்மா இது பட்டாம்பூச்சி மாதிரி ரெடி ஆகுறீங்களே ஈஸ் நான் பட்டாம்பூச்சியா அதனால பட்டாம்பூச்சியை கிளம்பிருக்கேன் நல்லா இருக்கீங்களா லூஸ் இல்லனே மென்டல் நல்லா இருக்கீங்க வாங்க போலாம் அது என்ன பேக்குள்ள பேக் இது பேக் போட்டுக்கிறதுக்கு வச்சுக்க முடியாதுல்ல அதனால அந்த பர்ஸ் இதுக்குள்ள போட்டு வச்சுட்டேன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை என்ன எவ்வளோ டைட்டாக இருக்கு குண்டாயிட்டேனும் லூஸ் கொடுத்துருக்காங்க யாராவது அத்துட்டு போயிட பாருங்க யூஸ் பண்ணி துபாயில் அத்துட்டு பாதுகாப்பானது நல்லா இருக்கேன் வாங்க போகலாம்
என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? என்ன பாப்பா பார்க்கிங்கே ஃபுல்லா இருக்கு பாப்பா. அப்போ எல்லாருமே என்ன மாதிரி பட்ஜெட் பத்மநாபன் ஆயிட்டாங்க போல. நீ பட்ஜெட் பத்மநாபன் இல்ல, பட்ஜெட் பத்மநாபி நாபி. மதுபநாபி பட்ஜெட் பத்மநாபி. சரி வா பாப்போம். பாப்பா அழகு சாதன பொருட்களா? ஆமா. யா என்ன அழகு சாதன பொருட்கள் வாங்குறீங்க? சும்மா பார்த்தேன் இதெல்லாம் வாங்கலாமா. 12 தானே இருக்கு. பாலிஷ் பண்றதுக்கா? பாப்பா ஆ அங்க நிறைய தக்காளி இருக்கு, அதெல்லாம் விட்டு இதே வந்த. நம்ம ஊர் தக்காளி தானே எடுக்கணும். ஈரான் தக்காளி எடுக்க மாட்டீங்க? வேண்டாம், அது நம்ம அப்புறம் பார்த்தோம். இது விலை அதிகமா இருந்தா அது பார்ப்போம், இது விலை கம்மியா இருக்குல்ல. இப்படி எல்லாம் சொல்றா பாரு. ஏன் பாப்பா என்ன இது ஜாமான் வாங்குறது தானே வந்த? ஆமா, இங்க என்ன சாப்பாடு வாங்கிட்டு இருக்க? உனக்கு தான் நீ தான் கேட்ட, உனக்காக தான் வாங்குச்சு. ஐயோ உனக்கு எச்சி ஊர்ல எச்சி ஊறுதுடா, ஏதாவது வாங்கிட்டான்னு நீ கேட்கல. இல்ல சரி நம்பிட்டேன். இல்லைன்னா உன்னியப்போ வாங்கி சரியா? உண்மையப்பமா? உன்னியப்போ 2 dirhams. 2 dirhams? வேணாம், வீட்டில் நான் செய்கிறேன் வா. ஐயோ, நைட்டு சாப்பாட்டுக்கு வாங்கினா ஓகே, மிச்சர் மாதிரி. இந்த சைடு வாங்கினோம், போகும்போது ஷூன்னு சொல்லிட்ட மாதிரி வாங்குறதும் வாங்கிட்டோம், இதோ சேர்த்து வாங்கிட்டோம். இது மட்டும் தானே கேட்டேன், இது நான் கேட்டேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அண்ணா. என்ன காணும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நான் வருவேன் என்று எதிர்பார்க்கல. என்ன சொன்ன? யார் சொன்னாங்க? கோபிநாத் அண்ணா இருக்காங்கல்ல, நீயா நானா கோபிநாத் அண்ணா. ஆமா. அவங்க நம்ம எடுக்கிற குண்டா எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இவ்வளோ குண்டாவா எடுத்திருக்கோம். அதனால அது ரொம்ப 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 போடுறோம். நம்ம எடுக்கிறது குட்டியா எடுத்தோம்னா நம்ம அளவுக்கு மீறியமா எடுத்துருக்கோம். என்னென்னமோ வளர்றா பைத்தியக்காரி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குட்டி குக்கர் வாங்கி தெரியா? என்ன வேணும்? குட்டி குக்கர். இருக்கிற குக்கர்லயே நீ குக் பண்ணல, இது என்ன கையில பிடிச்சிருக்கு? ஏதோ அவார்டு வின் பண்ண மாதிரி. இது பாத்திரத்துக்கு. ஓ, எல்லாம் வீடியோல நான்ஸ்டிக் போயிருச்சு அப்படிங்கறதுக்காக வாங்கியிருக்கியா? ஆமா, அதுல நான்ஸ்டிக் போயிடுச்சுல, அதனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம். போதுமான்னு இதெல்லாம் 3-4 மாசம் வரையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. பாக்குறேன். என்னடி இது? தேங்க்யூ. என்னடி இது இவ்வளவு பெருசு இழுக்கிறா? வாடா. அது எப்படி பாப்பா அவ்வளவு பெரிய பில்லு கிழிச்சாங்க, அப்பயும் சந்தோஷமா போற? சந்தோஷமா போல, என் புருஷன் எங்கேயாவது போது ஆகுதே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. A few moments later. பாப்பா நானே வருத்தத்துல இருக்கேன். என்ன வருத்தம் உங்களுக்கு? உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன். சும்மா அந்த நாடகமெல்லாம் ஆடவே கூடாது. லேபுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மூட்டை மூட்டையாக வாங்கி விட்டாய். லேப்ல அப்போ ஆமா, எனக்கு தேவையான லேப்ல எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் நம்ம ஈடுபாடு பண்ணணும்ல. ஈடுபாடு பண்ணுமா? டெஸ்டிங் பண்ண முடியும். டெஸ்டிங் இல்லையே, ஓவரா டெஸ்டிங் பண்ணினா செத்து போயிரும் பாத்துக்க. இல்ல, லேப்ல நம்ம பண்ற ஒரு காரியமும் ஜெயிச்சு தான் வர்றோம், தெரியும்ல. சவாரி என்ன அது என்ன எத்தனை மாசம்? நான் அதுல ஏதாவது ஒண்ணு அன்வான்ட் ஐட்டம்ஸ்னா சொல்லு, இப்பவே நானே ஆயிக்கிறேன். சொல்லு ஏதாவது. அத பண்ணிருக்கணும் முடியுமா? அது பண்ணாதனால தானே நீ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற. அவ பில்ல கிளி இருக்கு பாரு, என் நெஞ்சே கிழிச்சிட்டாடி அவ. இனிமே நீ என்ன எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? இனிமேல் எப்படி கூப்பிடணும்னா குக்கிங் கேப்டன் திவ்யா. குக்கிங் கேப்டனா? குக்கிங் கேப்டன் அப்படின்னு எனக்கு கூப்பிடணும். ஓகே, ரிமைண்டர் யூ. ரிமைண்டர் மீ. என்னதான் பண்ண போறியோ? 3 மாசத்துக்கான சாமான ஃபுல்லா வாங்கி வச்சுட்ட. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஒன்னா அரிய வகையான கிருமிகளை கண்டுபிடிச்சு அந்த எலி மேல போட்டு மக்களுக்கு எப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் ஒண்ணு நான் கண்டுபிடிச்சு செய்வேனா, நீங்க அதை டெஸ்ட்
டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்வீங்களா அது எப்படி இருக்கு இல்லன்ட்டு? ஓகே. அது டேஸ்ட் பார்க்காமலே அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிருண்டி, போஸ்டர் அடிச்சிருவாங்கடி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கினது நான் எழுதி வச்ச லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி? நீ 10 ஐட்டம் தான் பாப்பா எழுதுன, இங்க என்ன ஒரு 15-20 ஐட்டம் இருக்கு. பாக்கி ஐட்டத்தெல்லாம் கொண்டு போய் கடையில கொடுத்துட்டா சொல்லாத, ஏன் அப்படிலாம் சொல்ற? அப்புறம் என்னடி? லிஸ்ட் பாக்குறேன்டா, வாங்கின ஐட்டம் எல்லாம் கரெக்டா இருக்கா? அது எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டோமா? எக்ஸ்ட்ரா மட்டும்தான் நிறைய வாங்கியிருக்கோம், தெரியலையா? ஃபுல்லா எக்ஸ்ட்ரா ஐட்டம் தான். நம்ம பேசாம இதெல்லாம் வெளியில. நீ உனக்காக எதுவுமே வாங்கல, எல்லாமே எனக்கு அங்கே வாங்கிச்சுல. சரி விட, எல்லாம் நமக்காக தான் வாங்கிச்சு. நான் எல்லாமே என்னோட லேபுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் ஒன்றும் எதுவுமே நீ கிச்சனை நிஜமாவே லேபுன்னே நினைச்சு பேசிட்டு இருக்கிறல. என்னோட பொழுதுபோக்கு அதானே. பொழுதுபோக்கா? என்னோட உன் பொழுதுபோக்குக்கு நான் தான் கிடைச்சலாடி. ஆமாண்டா, நான் ஒன்று ஆராய்ச்சியா பண்ணி யூடியூப்ல பார்த்து நான் உனக்கு செஞ்சு தருவேனா, நீ அதை சாப்பிட்டு நல்லா இருக்க ஐடியான்னு சொல்லுவீங்களா? நீ யூடியூப்ல பார்த்து அப்படியே செஞ்சா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. ஆனா அதுல உன்னோட குக்கிங் புக்கோட அட்ராசிட்டிஸ் தாண்டி தாங்க முடியல. எல்லாம் ஓகே, கரெக்டா தான் இருக்கு. ஏதோ மிஸ் பண்ணல. இப்படியே போனா நான் மிஸ் ஆயிருவேன். கல்யாணம் பண்ண எல்லாருமே ரொம்ப கஷ்டம். கார்த்தி ப்ரோ பார்த்துக்கோ. இந்து அக்கா பார்த்துக்கோங்க. இது என்னது? நான் அவனு எதுவும் நம்ம எதுவுமே வாங்க மாட்டேன், ஆனாலும் ஆம்பளைங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஓயோன்ட்டு. நான் சிக்கனமாக தான் வாங்குறோம். கேர்ள்ஸ் ஆர் சிக்கனம். ஐயோ, நான் பார்த்து சொல்லிட்டு அடி வாங்கிடுவேன். எல்லாரும் பெண்களும் நல்ல சிக்கனமாக தான் செலவு பண்ணுவாங்க, பாய்ஸ் தான் உன் சிக்கன் என்னமோ கேர்ள்ஸ் சிக்கனத்துக்கு பாய்ஸ் பர்ஸை தான் நக்கணும். நான் செய்யும் அனைத்தும் நீயும் உண்கிறாய், ஆனாலும் அவ்வளோ குறை. சிறு திருத்தம், நீ செய்யும் அனைத்தும் நான் முதலில் உண்கிறேன், அதுக்கப்புறம் தான் நீ உள்கிறாய். எனக்கு எதுவும் ஆவல இல்லாத நீ சாப்பிடுற. இந்த கரண்டிக்காக தானே நான் அவளோட எதிர்பார்த்தானே. அந்த ஒரு கரண்டிக்காக இவ்வளவு பெரிய பெட்டி வாங்கியிருக்கு, அப்படித்தானே? நல்லா இருக்குல்ல, சின்ன பாத்திரம். இப்போ நம்ம நம்ம 2 பேருக்கு பாலுக்கு இவ்வளோ பெரிய குண்டா வாங்கியிருக்கேன் நான். ஆனா இது குட்டியா இருக்கும், 2 பேர்னா. ஆனா நான்ஸ்டிக்ல பால் காய்ச்சுவாங்களா? பால் டீ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு வேற பாத்திரம் மட்டும் அக்கா வாங்க சொல்லாதீங்க, அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறேன். இங்க ஸ்டீல் பார்த்தோம், ஆனா குட்டியா இருக்கு, நல்லா இல்ல. என்ன உன் அளவுக்கு இல்ல, அதான் தெரியுது. ஓகே, அப்ப இந்தியால வாங்கி தருவியா? இங்க வாங்கினதெல்லாம் பத்தலையாக்கும், இந்தியால வேற வாங்கணுமா உனக்கு? இங்க ஒரு குக்கர் வாங்கின அப்பத்துல இருந்து ஒரு 4 வருஷம் 2 வருஷமாவே இந்த பாத்திரத்து குக்கரை வாங்கிட்டு யூஸ் பண்ணி. நல்லா சமைக்க தெரியாத இவளே இவ்வளவு வாங்குறாளே. சமைக்க தெரிஞ்ச மனைவி இருக்க கணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம்டி. என்ன மாதிரி சிக்கனமா வாங்கி உங்க புருஷனை நல்லா சந்தோஷமா பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.